ஹலோ வீவர்ஸ், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்கள் உள்ள நிலையில் அதற்கான அறிவிப்பு தேர்தல் ஆணையம் இன்னும் சில தினங்களில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியை இறுதி செய்யும் வேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஈடுபட்டு வருகிறது. அதற்காக மத்திய அமைச்சரும் பாஜக தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளருமான பூயஸ் கோயல் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தார். ஏற்கனவே அதிமுக பாஜகவுடன் அன்புமணி தலைமையிலான பாமக இணைந்தது. அப்போது கூட்டணியில் பாமகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதி பங்கீடு குறித்தும் முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விலகினார். இந்த நிலையில் இன்று மத்திய அமைச்சர் பூயஸ் கோயல் முன்னிலையில் டிடிவி தினகரன் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைய உள்ளதாகவும் அதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் பாஜக தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளருமான பூயஸ் கோயல் தொலைபேசியில் பேசியதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகள் அடிபட்டனர். ஆனால் எங்களை யாரும் அழைத்து பேசவில்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அரசியல் என்பது மக்களுக்கானதுதான் என்றும் மதுரையில் LIC அதிகாரியாக பணியாற்றிய கல்யாணி என்பவரை அவருடன் வேலை பார்த்த ராமகிருஷ்ணன் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தவறை சுட்டிக்காட்டியதற்காக பெட்ரோல் ஊற்றி எரித்தது மனிதாபிமற்றது என்றும் முற்றிலும் எதிரான செயல் என்றும் இதனை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்காக கடும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னின்று வருகிறார்கள் என்றும் ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பெரிய கேள்விக்குறியாகவே எழுப்புகிறது என்று கூறினார். மேலும் குற்றவாளியான ராமகிருஷ்ணனுக்கு பெரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கடைசி வரை ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என்றும் இது அரசின் முதன்மை கடமை என்றும் மேலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி திருவிழாவில் சிலிண்டர் வெடித்து 3 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் உயிரிழந்தவர்களுக்கு குடும்பங்களுக்கு அரசு இழப்பீடு வழங்கியுள்ளது சிறிய ஆறுதலாக உள்ளது என்றும் அந்த குடும்பங்களுக்கு தேமுதிக சார்பில் நாங்கள் அஞ்சலி செலுத்துவோம் என்று கூறினார். கூட்டணி விவகாரம் தொடர்பாக நான் ஏற்கனவே பல முறை விளக்கம் அளித்துவிட்டேன் என்றும் இந்த விஷயத்தில் எங்கள் கட்சி தொண்டர்களை விட பத்திரிகையாளர்களை அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் குறித்து எங்களுக்கு எந்தவித அழைப்பும் வரவில்லை என்றும் யாரும் நேரில் தொலைபேசியிலும் எங்களை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் கூறினார். மத்திய அமைச்சர் பூயஸ் கோயல் என்னுடன் பேசவில்லை என்றும் அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்பது கூட எனக்கு தெரியாது என்றும் பிரதமர் மோடி 23ஆம் தேதி தமிழகம் வருகிறார் என்பது செய்தியை நான் நியூஸ் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்றும் கூட்டணி தொடர்பான எந்த முடிவையும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்றும் இதுபோன்ற தவறான தகவல்களை யாரும் பரப்புகிறார்கள் என்று புரியவில்லை என்றும் தற்போது நான் கட்சி அலுவலகத்தில் இருக்கிறேன் என்றும் இந்த நிமிடம் வரை அதிமுக பாஜக கூட்டணி குறித்து எந்த பேச்சுவார்த்தைகளும் நடக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். ஓகே வியூவர்ஸ், தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி சேர்வாங்களா, திமுகவுடன் கூட்டணி சேர்வாங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.